ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் ஏரியாவில் வந்து திருக்குறள் பற்றி என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருக்குறள் ரிலேட்டடாக வந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோ வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ, சரிங்களா? ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் வரைக்கும் வரும், சரிங்களா? நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து மொத்தமாக கொடுத்துருவேன். நீங்கள் அது கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இனிய உளவாக எண்ணாத கூறல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிளாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அருளற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கு குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாராது இயல்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அரசனது இயல்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இழுக்கல் உடையலி ஊற்றுக்கோள் அற்றோ ஒழுக்கமுடையோர் வாய்ச்சொல் இக்குறட்பாவில் உள்ள ஊமையின் பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊன்றுகோல் பெரியோர் சொல். அடுத்து பாருங்கள். திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழுக்கு கதியாவர் இருவர் யாருன்னா கம்பரும் திருவள்ளுவரும். சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. திருமணம் செல்வகேசவராயர் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். அணுத்துளைக்காத கிராம்பெல்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உருசிய நாடு. அணுத்துளைக்காத கிராம்பெல்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு வந்து உருசிய நாடு. அடுத்து பாருங்கள். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அரண் வலியுறுத்தல். அடுத்து பாருங்கள். தேவர் அணையர் கைவர் அவருந்தாம் மேவன செய்தாளன் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வஞ்சி புகழ்ச்சி அணி. அடுத்து பாருங்கள். பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் குறிப்பிடுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பற்றற்ற நிலையை தான் வந்து அப்படி சொல்லுவார். அடுத்து பாருங்கள். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்தும் படிக்கும் முதல் நூல் வந்து ஆப்ஷன் பி, திருக்குறள் தான் வந்து படிப்பாங்க. அடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தீதின்று வந்த பொருள். அடுத்து பாருங்கள். நாமம் கெடா கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? நாமம் கெடா கொடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, காமம், வெகுளி, மயக்கம். இது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லுவார். நாமம் கெடா கெடுநோய்னா வள்ளுவர் குறிப்பிடுவது வந்து காமம், வெகுளி, மயக்கம். அடுத்து பாருங்கள். கீழ்காணும் கூட்டுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பகல் வெல்லும் கூக்கையை காக்கை, நெடும் புனலும் வெல்லும் முதலை, பிலிப்பை சாகடும் அச்சிரும், கலால் கலரின் நரியாடும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காலமறிதல், இடமறிதல், வழி அறிதல். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இக்குறட்பாவில் இடைவிடாத கடமை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, விருந்தோம்பல். இக்குறட்பாவின் மூலம் இடைவிடாத கடமையாக திருவள்ளுவர் கூறுவது வந்து விருந்தோம்பல். அடுத்து பாருங்கள். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் இதில் வலியுறுத்துவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, போலி ஒழுக்கம். அடுத்து பாருங்கள். கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்தர வேதம் என அழைக்கப்படும் நூல்? உத்தர வேதம்னு சொல்லிட்டு திருக்குறள் தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். பலகற்றும் கல்லா அறிவில்லாதவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி,
உலகிலோடு வாழாதவர் தான் வந்து பலகற்றும் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லுவார். அடுத்து பாருங்கள், திருக்குறளின் சில பகுதிகளில் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருக்குறளின் சில பகுதிகளில் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் வந்து ஆப்ஷன் டி, நேதனியல் எட்வர்ட் கிண்டர்லி. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பார். நேதனியல் எட்வர்ட் கிண்டர்லி, ஆப்ஷன் டி. ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் அப்புறம் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து பாருங்கள், அறம் போலும் கூர்மையே இறையனும் மரம் போல்வார். மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மரம் போன்றவர்கள் என்று திருவள்ளுவர் வந்து யாரை வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்கள் பண்பு இல்லாதவர் தான் வந்து மரம் என்று திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றாந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரா சுந்தரம் பிள்ளை. அடுத்து பாருங்கள், திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் என்றையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் பார்த்திங்கன்னா திருக்குறளுடைய அறத்துப்பாலையும் பொருட்பால் மட்டும்தான் வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருக்காரு. அடுத்து பாருங்கள், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர் மாலை. அடுத்து பாருங்கள், உழவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவர்களாக வள்ளுவர் கருதுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தேருக்கு அச்சாணி போன்றவர். அடுத்து பாருங்கள், பொருட்பாலில் இருக்க இயல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மணக்குடவர். அடுத்து பாருங்கள், அறம்போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட் பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மரம். அடுத்து பாருங்கள், டேஷ் 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 இவை மூன்றாம் நாமம் கிடக்கிடும் நோய் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நாமும் கிடக்கடும் நோய் என்று திருவள்ளுவர் வந்து எதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காமம், வெகுளி, மயக்கம், இது மூணுமே. அடுத்து பாருங்கள், நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அரங்கின்றி வட்டாடுதல். அரங்கின்றி வட்டாடுதல், அரங்கத்தில் யாருமே இல்லாமல் தனியாக பேசுவாங்க அதனை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் வெட்டுவதையும் அதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, துறவு. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக திருவள்ளுவர் சொல்கிறான்னா துறவு. அடுத்து பாருங்கள், நெய்யால் எருதினுண்போம் என்றாட்டல் ஒவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் என்னும் குறட்பாவில் நுதுப்போம் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவித்தல். ஸோ அவ்வளோதான். இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் ஒரு 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.